ஃபஸ்ட்டு மதனை வந்துட்டு நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம பார்த்தோம். நைட்டு ஒரு மணி இருக்கும். இனிமே கேட்கலாம் உங்கள் ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்படின்னு கேட்டேன். செவன்ஜி ரெயின்போ காலனி அப்படின்னா அந்த சீன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிட்டன் சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. எக்ஸ்ட்ரா ஜென்ரல் படம் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ன்றது இங்கே இருக்குது. எனக்கு ஹோல் ஃபிலிமே அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம் தான் எனக்கு இருந்துச்சு. இன்டர்வலில் அவர் கேட்டுட்டு இருக்கப்போ எல்லாமே இது எப்படி ரைட்டிங்கில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்தாங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கினாங்க, இந்த இதுக்குள்ளேயே போயிட்டே இருந்துச்சு. அப்போ சில கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த படம் வந்து ஒரு பக்க டீம் ஒர்க்குக்கான எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரைட்டிங்கில் இருக்கிற ஒரு டேரக்டரோட ஃபஸ்ட் டைம் டெபியூ பண்ணியிருக்காரு. அவரோட தாட் ப்ராசஸை ஸ்ரேயஸ் வந்து அழகாக கேப்சர் பண்ணி அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான லைட்டிங் செட்டப் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது ரொம்ப அழகாக கன்சீவ் பண்ணியிருந்தாரு. ஆர்டிஸ்ட் வந்து 100% ஃபுல்லஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. எனக்கு சாரெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங், அந்த சூப்பராக பண்ணியிருந்தாரு. எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப இயல்பாக அந்த கேரக்டருக்கு இருக்கிற அந்த டெப்த்தை உள்வாங்கி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாருமே மிகையாக நடிக்கல, குறைச்சி நடிக்கல, கரெக்டான மீட்டரில் இருந்தது. டேரக்டர் அதை ரொம்ப இது பண்ணியிருந்தாரு. ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்கு, மியூசிக்கு, இது அப்படியே டிபார்ட்மெண்ட்டாக கடந்து ஃபைனலாக இந்த ஸ்டேஜ் அப்படின்றது வந்து நான் படம் முடிகிறப்போ எனக்கு அந்த டீம் ஒர்க் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தது. ரொம்ப டீம் ஒர்க்ன்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் இருந்தது. ஏன்னா எல்லாரோட ஒர்க்குமே அதில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக போய் கரெக்டாக சூப்பராக முடிஞ்சிருந்தது. ஸோ அது இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, பெஸ்ட் டீம் அப்படி போவாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக அது கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும். எஸ்பெஷலி எனக்கு இந்த படத்தில் டெக்னிக்கலாக எடிட்டரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருந்தாரு. அவர் ஃபஸ்ட் படம்னு சொன்னாங்க. அவருக்கு வாழ்த்துக்கள், மிகப்பெரிய ஹைட்ஸ்க்கு அவர் போவார் கண்டிப்பாக. அன்றைக்கி வந்து 4வது படம் முடிச்சிட்டாரு. 3 படமே பிளாக் பஸ்டர், 4வதும் பிளாக் பஸ்டர். ரீசெண்டாக நான் அவரோட ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு புரிஞ்சது என்னன்னா, அவர் கம்ப்ளீட் ப்ரொடியூஸ் ரைட்டர். அது வந்து பார்க்க முடிஞ்சு. அவர் நான் 2022 பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் ஒரு ப்ராப்பர் ஆர்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இனி அவரை சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மட்டும்தான் பார்க்க முடியும். எங்கேயுமே அது சக்ஸஸ் இதே பார்க்கப்பட்டிருந்தாலும் அவர் அது மிஸ் ஆக கரெக்டாக அது போயிட்டே இருக்கு. எனக்கு வந்து என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, அவர் பேசுனது டாபிக் அதெல்லாம் தாண்டி ஜென்ரலாக ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். நான் எனக்கு என்ன நினச்சேன்னா, ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு தலைவன் நோ சொல்லிடுவாப்புல, கிளம்பி அடுத்த ஆப்ஷன் போகணும்னு நினச்சோம். அவர் ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு சொல்லி டீசெண்டாக சொல்லிட்டாரு. அப்போ அவர் ஓகே பண்ணாரு. அந்த படம் உண்மையாகவே ஜெயிக்கும், அந்த படம் அவ்வளோ பெருசாகும் அப்படின்னு நம்பினா ஒரு பெரிய டெக்னீஷியன். அந்த படத்துலேயே இந்த பெரிய டெக்னீஷியன் அவர் தான். ஏன்னா அந்த படத்தில் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தை வெளியில் இருக்கவங்க பார்த்த பார்வையே மாறிச்சு. அன்னைக்கு ஒரு குட் நைட் ஓகே சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா அது ஒரு வேற கண்டிப்பாக படம் ஓடி இருக்கும். பட் இந்த ஸ்டாண்ட் கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த லைட் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் படத்து மேலே விழுந்ததுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். அதை இங்கே நான் பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அவர் உள்ள வந்தது. சௌந்தர்யா மேம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி யங் டீமோட நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் ஆகுது. ஒரு ஸ்மால் சைஸ் ஃபிலிம், அதை உங்களோட பிராண்ட் வரப்போ அது எப்படி பெருசாகுதுன்றதை கண்முடி பார்த்தோம். தொடர்ந்து அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசியாக வந்து அபி, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நாள் பண்ணியிருந்தீங்க. அபி வந்து நான் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி, ரிலீஸ்க்கு அப்புறம் 2 வருஷனாக பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு 4-5 தடவை பார்த்துருக்கேன். அபி அப்படியே தான் இருக்காப்புல. அபியோட அது அந்த ஃபர்ஸ்ட் நாள் எப்படி பார்த்தோன்னா இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அபி வந்து ரொம்ப தெளிவாக நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்றது ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு. நான் கேட்டால் இல்லைன்னா சொல்லுவாப்புல. நான் அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே சொன்னேன், கண்டிப்பாக ஹீரோ நடிச்சு எதாவது பண்ண போகிறேன், நான் மறைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக ஒரு வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ செம்ம ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப டேலண்டட் டேரக்டர். அனஸ்வரா, உங்களுக்கு தெரியாது, இங்கே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். இது டெபியூலாம் இல்லை, உங்களோட எல்லா மலையாள படங்கள் எல்லாம் பார்த்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது டெபியூவாக இருக்கலாம். பட் எங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நிறைய ஓடிடி எல்லாத்தையும் உங்களை பார்த்துட்டோம். ஸோ இந்த படம் உங்களுக்கு இங்கே பெரிய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நல்லா பண்ணி இந்த படத்தில் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரேயஸ் சொன்ன மாதிரி, சாரி லவர் டேரக்டர் சொன்ன மாதிரி, அந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும். அவங்களும் ஒரு சீன் பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சீன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிட்டன் சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது அந்த சீன் பாருங்கள். ரொம்ப நல்ல சீன். ஸ்பாயிலர் ஆகிட சொன்னால் எக்ஸ்ட்ரானரி சீன். ரொம்ப ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் மதன் படம் இது பயங்கர லைக் எமோஷனலாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா பெரிய ட்ராவல், எனக்கும் மதனுக்குமான ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் ட்ராவல். ஃபஸ்ட்டு அரௌண்ட் 2019 மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். மீட் பண்ணி அப்போ நான் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. அப்போ அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பேசும்போது உங்கள் ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்படின்னு கேட்டேன். செவன்ஜி ரெயின்போ காலனி அப்படின்னா, ஏன் என்னோண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரொம்ப முறக்க செய்கிறாங்க கன்னிஸ் நாங்கள் 2 பேருமே. ஸோ அதுலேருந்தே ஒரு ட்ராவல் ரொம்ப லைக் ஒரு பயங்கரமான சிங்க்கு, பயங்கரமான ஒரு பிரதர்ஹுட்டு. கிட்டத்தட்ட இந்த ஆக்சுவலி இன்னைக்கு காலைல ஒரு பயங்கர எமோஷனலான மூமெண்ட் நடந்துச்சு. ஏன்னா லாக்டவுன் முடிஞ்சு எனக்கு கொஞ்சம் லைக் ஐ வாஸ் இன் பேட் ஸ்டேட். அப்போ வந்து மதனுடைய வீட்டில் தான் அடைக்கலம் புகுந்திருந்தேன். அவன் தான் எனக்கு கொஞ்சம் இது கொடுத்துருந்தான். அந்த டைமில் வந்து ஒரு கடையில் போயிட்டு டெய்லியும்
காலைல டிஃபன் சாப்பிடுவோம் ஒரு தட்டுக்கடையில் கேகே நகர் ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்ட. அங்கே வந்துட்டு நிறையா பேசியிருக்கோம், நிறையா கதைகள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலைல போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வித் லவ் போஸ்ட் பெருசாக அங்கே ஒட்டியிருந்தது. பார்த்துட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டேன். பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. ஸோ படமும் பார்த்துட்டேன். படம் எனக்கு பயங்கரமாக ஆச்சரியப்படுத்திட்டான் மதன். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் படித்தேன். ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு ஓகே வாவ் நைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படமாக பார்த்துட்டு வாவ் நைஸ் அப்படின்ற மாதிரி அது ஸ்கிரிப்ட்லேருந்து ஒரு பயங்கரமாக எலிவேட் ஆகிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக லைக் டைரக்ஷனாக செம்மையாக ஒரு ஹேண்டில் பண்ணியிருந்தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அபி அனஸ்வரா 2 பேருமே கலக்கிட்டீங்க. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு லைக் ஒரு யங் ஃப்ரெஷ் பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கே பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் எமோஷனல் சீன்ஸ் எஸ்பெஷலி 2 பேருமே சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒரு சீன் படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும். அது படம் பார்த்து எல்லாருமே அந்த சீனை பெருசாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீனில் வந்து அபியோட பெர்ஃபார்மன்ஸும் காவியோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபினாமினல். ஸோ ரியலி ரியலி கிரேட் சீன். சொன்ன மாதிரி இந்த படம் வந்து இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி டு மீ. ஏன்னா ஷூட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது, டெய்லி காலைல வெக்கேஷனுக்கு கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். மதன் பட் கரெக்டாக ஒர்க் பண்ணுறோன்னா. ஸோ it was a very fun team to work with. மகேஷ் அண்ணா, சௌந்தர்யா மேம், thank you so much for having me this film. ஸோ மதன் இந்த படம் வந்து எனக்கு கூப்பிட்டு லைக் ஸ்டோரி சொன்னேன். I was very excited. So I said கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் I want to be associated with this team அப்படின்னு. And during shoot we had the best time. சொன்ன முதல்ல முடியும் எப்படி இருந்ததோ எங்களுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. It was just one family. We had the best time. And அது எல்லாமே ஆன் ஸ்க்ரீன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஃபீல் பண்ண செட்டில் ஃபீல் பண்ண எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மதன் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக பண்ண படம் இது. ஸோ டீம் எல்லாருமே ரொம்ப நிறைய பண்ண படம் இது. ரொம்ப தேங்க்யூ. கதைகள் வச்சிருக்கிற நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். ஸோ அவங்க வந்து நிறைய ஹீரோஸ் நோக்கி போகும்போது உங்களுக்கு நம்பி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதை உருவாக்கி கொடுத்த சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணனுக்கு பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா நீங்கள் அபிஷன் மட்டும் லான்ச் பண்ணல, இன்னும் நிறைய பேர் லான்ச் பண்ண போறீங்க as a director அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு என்ன, இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக கொடுத்து பண்ணியிருக்காங்கிறது படம் பார்க்கும்போதே தெரியுது. சூப்பர். வித்லவ் படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது படம். வந்துட்டு மதனோட ரைட்டிங் டைரக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு மதனை வந்துட்டு நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம பார்த்தோம். நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். வந்து ரொம்ப நேரம் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். இது எப்படி பண்ணீங்க, அது இது என்னமோ எனக்குலாம் ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ஹைப்பராக இருக்காருன்னு நினச்சேன். படம் பார்க்கும்போது எனக்கு அந்த பேஷன் அப்புறம் புரிஞ்சுது. ஸோ கங்க்ராட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோட ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஹீரோ, ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் படம் பார்த்தேன். அந்த சின்ன சின்ன போர்ஸு டேங்கு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்ம மாதிரி ஒரு ஹீரோ நம்ம இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஷான் ப்ரோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஷான் ப்ரோட மியூசிக்கல்னு பார்த்தாலே ஓகே, இந்த படத்து மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது. அது ரொம்ப நல்லா இருக்கு. சொல்ல மறந்த ஒரு காதலை, சொல்ல தயங்கிய ஒரு காதலை, சொல்ல மறுத்த ஒரு காதலை வந்து சொல்ல பயணிக்கிற 2 பேரை பற்றின ஒரு அழகான கதை. மதன் சூப்பர். ஸ்ரேயாஸ் எல்லாமே ஒரு கவிதை மாதிரியாக இருந்தது. எல்லாமே எடிட்டிங் சூப்பராக இருந்தது. எடிட்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல சீரியஸாகவே. இது ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த படத்தோட ஒரு பார்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். தேங்க்ஸ் டு ரெஸ்பெக்டட் ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் such amazing talents and technicians in this film. Thank you so much ma'am, thank you so much sir. ஸோ ஷூட் எனக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் ஷூட் தான் இருந்தேன். ஸோ அதில் எல்லாருமே மார்னிங் வந்து லைக் மார்னிங் 6 o'clock to 6 in the evening அந்த மாதிரி எல்லாருமே லைக் அபி அண்ட் மை கிளாஸ் ரூம் வாஸ் on one side, அனஸ்வரா சச்சன் one side, ஹச்சு வாஸ் in our class. ஸோ ஆக்சுவலி ஸ்கூல் போகிற மாதிரி எல்லாருமே ஸ்கூல் போய் ரொம்ப எல்லாருமே கலாய்ச்சி the direction team I have to mention அந்த மாதிரி பண்ண ஷூட். ஸோ ரொம்ப ஜாலியாக பண்ண ஷூட். எனக்கு இந்த படம் வந்துட்டு மதன் டைரக்டாக கால் பண்ணி கதை சொன்னார். இந்த மாதிரி ஸ்கிரிப்டும் அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு மதன் லப்பர் படத்துலேருந்து தெரியும். அபிஷனும் நானும் எங்களுக்கே தெரியாமல் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போலேருந்து லைக் ஹர்ட் அபவுட் ஹிஸ் ஐடியாஸ் அண்ட் ஆல். எனக்கு மதன் கால் பண்ணி இந்த கதை சொல்லிட்டு அபிஷன் தான் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே எனக்கு நோ சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு மதன் கொடுத்துருந்த ரோல் வேறு செம்மையாக இருந்துச்சு. காசுலாம் எனக்கு வெரி ஹாப்பி தட் ஐ டிட் திஸ் மூவி. எனக்கு உடனே முடியும் நீ நானா சில படங்கள்லாம் பண்ணும்போது இட் லைக் ஃபீல் க்ளோசர் டு த ஹார்ட். அது ஒர்க் மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் டிரெக்ஷன் டீம். அபி மதன் எனக்கு வந்து இவங்க 2 பேரும் இந்த படத்துல பயங்கரமான ஆச்சரியம். ஏன் அப்படின்னா அபி நான் ஒரு டைரக்டரா அவரோட கதையை கேட்க ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை என்கிட்ட சொன்னாரு. அப்போ வந்து அவன் சொன்ன விதத்துல நான் அப்படியே
ஒரு மோடி மஸ்தான் ஒரு வேலை பண்ணுவாங்க அது மாதிரி அப்படியே என் கண்ணை எங்கேயுமே அசைக்க முடியல அந்த மாதிரி சொன்னாப்ல. இவர் ஹீரோவாகவும் தெரியும், ஆனால் 2வது படத்துல அவர் எனக்கு தெரியாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நாங்கள் படம் பார்க்கும்போது விஜய் அவர் 10 மணிக்கு மேலே கால் பண்ணார், செல்வர்த்தி விஜய். ஐயா ஷாண்டோடன் தான் பயங்கரமா சிரிச்சு படம் பார்ப்பான்னு பார்த்தேன், இப்போ நீங்களும் சேர்ந்துட்டீங்க அந்த கேங்க அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருந்தேன் மதன், அவ்வளோ பியூட்டிஃபுல். எனக்கு மதன் வந்து எனக்கு லவருக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு பர்சனலாகவே தெரியும். ஏன் அவன் ரொம்ப பர்சனல் அப்படின்னா, நான் அவனுக்கு கால் பண்ணேன் அவர் நம்பர் வாங்கி. என்னோட டேவிட் படத்துல நிறைய பேர் கனவே தான் காலட்டியூனா வச்சிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச ஓ மனமே பாட்டை வந்து அவன் காலட்டியூனா வச்சிருந்தான். அன்னிலிருந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஆயிட்டாங்க. ஸோ இந்த படத்துல வந்து நான் அவரோட டிராவல் ரொம்ப சந்தோஷம். காம்போட ஒரு சக்சஸ் நான் நினைக்கிறேன், அந்த ட்ரஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரஸ்ட் எப்பயுமே வரணும்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு வெளியே வர பசங்க எல்லாரும் உங்க கேரக்டர் அப்படியே தூக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இல்லைன்னா அப்படி ஒரு பொண்ணு இருந்தாலும் ரீகால் பண்ணி அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அதை தாண்டி அதை வந்து ஒரு கியூட்டா முறைச்சு பார்ப்பாங்க. அந்த சீனும் சூப்பரா பண்ணிருந்தீங்க, செம்மையா பண்ணிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷத்தோட பெரிய வெற்றி படமா கண்டிப்பா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. படம் நான் இன்னும் பார்க்கல, அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்புறம் அபிஷனுக்கு எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரிலேஷன்ஷிப்னா அது இல்லை. ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு பிஸ்கெட் பார்த்தேன், எனக்கு அமிச்சோன்னே பார்த்தோன்னே மறுநாளே கூப்பிட்டு வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கு இப்போ கூட அந்த ஞாபகம் இருக்கு, சீன் அவன் உள்ளே வர்றது. உள்ளே வந்தான், உட்காந்தான், கதை சொல்லிட்டு ஓகே யார்கிட்ட ஒர்க் பண்ணேன், யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல அப்படின்னு. யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலையா, சரி இப்படி யோசிச்சுட்டு நான் சும்மா சரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்ன கேட்குறீங்க, ஏன்ப்பா ஒர்க் பண்ணல, என்ன ஏஜ் கேட்டேன். 24 ஏதோ சொன்னேன், 24 நினைக்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் எப்படிப்பா, நான் 21 கமிட் ஆகிட்டேன், வேற படம் காலேஜ் முடிச்சேன். 21 டைரக்ட் பண்ண போயிட்டேன். ஆமாண்ணே, எப்படிப்பா அப்படின்னு. கான்ஃபிடென்ஸ் தானே அப்படின்னா. எனக்கு லைட்டாக என்ன ஓவராக பேசுகிறானோ அப்படின்ட்டு சரி கதை சொல்லுப்பா அப்படின்னு. கதை ஃபுல் நரேஷன் முடிச்சுட்டான். நான் அவனை அப்படியே பார்த்துனுங்க, கதைகளி ஆடுறான், இப்படி போகிறான் அப்படி வரான், அதுவும் ஸ்ரீலங்கன் ஸ்லாங்லேயே வேறு பேசுகிறான். ஏன்னா முடிச்சுட்டு நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீ கான்ஃபிடண்டாக இருக்கிறதுல தப்பே இல்லைடா, எக்ஸ்ட்ரா நிறைய நரேட் பண்ணான், படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எனிவேஸ் இந்த படம் அபிஷன் இஸ் அ ஹாப்பி கிட், எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கா. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போது உடனே ஹாப்பியாக பேசுவான், அவங்கள்ட்ட பேசினாலே ஹாப்பியாக இருக்கும், எப்பவுமே சிரிச்சுட்டே. அண்ட் கங்க்ராட்ஸ் ஓல்டு மதன். எனக்கு தெரியல, அவரை நான் பெருசாக கனெக்ட் இல்லை. விஷஸ் டு யூ. படத்தில் நீ உள்ள கூப்பிட்டு வந்த மதன் ரொம்ப நன்றி. சௌந்தர்யா மேம், மகேஷ்ண்ணா ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்திருக்கு. நல்ல படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த படமும் நல்லா வந்திருக்கு. உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கும் தேவை. தேங்க்யூ. எல்லா ஜானர்லையுமே படம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டுன்னு எனக்கு பயங்கரமான எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிறது தான் ஆசை. அந்த மாதிரி இருக்கும்போது ரொமான்ஸில் மட்டும் பெருசாக எக்ஸ்ப்ளோரே பண்ணாத மாதிரி இருந்த டைமில், கரெக்டான டைமில் மதன் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நரேட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன்ஸ் தட் ஐ ஹர்ட். எனக்கு இந்த படத்துக்கு சொல்லணுன்ட்டுன்னு தோணவே இல்லை. சூப்பர் நரேஷன், அது சூப்பராக டிரான்ஸ்லேட்டும் ஆயிருக்கு. ஸ்கிரிப்டை வந்து படமாக சூப்பராக டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம், மகேஷ்ண்ணா 2 பேருக்குமே தேங்க்ஸ். அது இன்னைக்கு நிறைய நான் 93 நான் ட்ராவல் ஆகிட்டேன். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, ஆச்சரியப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் அதுக்கு ஒருத்தவங்க இருக்கு அப்படி நினைக்கும் போது நம்மளும் இதில் ட்ராவல் ஆகிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மதன். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மகேஷ். அவர் நான் முதல்ல பார்த்தது வந்து சிவாஜி பாஸ் ரீரிலீஸ் இந்த ரோகிணி தேட்டரில் அப்போ தான் நான் முதல்ல மீட் பண்ணேன். அன்னிலேருந்து நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து கேஷுவலாக சொன்னார், அப்போ நான் பார்க்கும்போது ஒரு ப்ரொடியூசர் கிடையாது, கேஷுவலாக சொன்னார் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசராக, அதாவது எம்ஆர்பிங்கிற ஒரு பிராண்ட்னாலே அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக ஒரு வந்து கண்டிப்பாக நான் நினச்சிக்கூட பார்க்கல. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜியான் ஃபிலிம்ஸ் சௌந்தர்யா மேம், அவங்களோட ஸ்கிரிப்ட் நாலேஜ், சினிமா பற்றின அந்த சென்ஸ், அதெல்லாம் நான் பக்கத்தில் வந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்கள் நல்லா இருக்கா, நல்லா வருமா, ஒர்க் அவுட் ஆகுமா, பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்களுக்கு பிடிக்கும்ல, ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதை நான் பக்கத்தில் வந்து பார்த்தேன். கண்டிப்பாக அந்த சின்சியாரிட்டிக்காக, ஆடியன்ஸ் மேலே வச்சிருக்க அந்த ரெஸ்பெக்டாக, அவங்க மேலே வச்சிருக்க அந்த மரியாதைக்காக டெஃபினட்டாக இந்த படம் ஜெயிக்குவேன்.